is on the stage and my dear friends. ஸோ எனக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு ஹெல்த் டாக் கொடுக்கணும், எல்ஐசி எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் லேடிஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு. கரெக்ட் தான் அவங்க சொன்னது. டிசீஸ் பத்தி நான் பேச போறது இல்லை, அதனால யாருமே பயப்பட வேண்டாம். டிசீஸ் வந்துருமோ, இது திரும்ப திரும்ப இதே பேசுறாங்க. நம்ம டிசீஸ் பத்தி பேசவே வேண்டாம். இப்ப நான் ஒரு ஐ தாட் ஐ பிரசன்ட் பிபிடி அப்படின்ற மாதிரி வந்தேன் நான். சாரி சார், அது தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டம்போரா பேசுறேன். அப்புறம் ரெண்டாவது ஒரு 10 questions யார் என்ன கேட்கலாம். 10 questions. Whatever doubts you have about heart health, I will answer. So that is going to be the next 10-15 minutes. So இப்போ நம்ம இந்த ஹார்ட் ஹெல்த் அப்படின்றதே ஒரு என்ன சொல்றது, எவ்ரிபடி ஷுட் நோ என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம how we are going to maintain our heart health. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய சோசியல் மீடியால படிச்சிருப்பீங்க, நிறைய புக்ல படிச்சிருப்பீங்க, எல்லா இடத்துலையும் படிச்சிருப்பீங்க. நியூஸ் பேப்பர் இதை எடுத்தாலும் வேர்ல்ட் ஹார்ட் டேனா ஒரு பெரிய நியூஸ் புக்ல ஃபுல்லாவே இதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் நாலேஜஸ் எல்லாமே இருந்திருக்கும். எல்லாருமே இதெல்லாம் பண்ணா நமக்கு பிரச்சனை வராம இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை தான் நான் ரீட்ரேட் பண்ண போறேன். புதுசா நான் எதுவும் சொல்ல போறது இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். திரும்ப திரும்ப நம்ம இது பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம we become more aware of what is happening. So and we'll try to implement all those நமக்கு பண்ணிட்டு then probably lead a healthy life. அதுதான். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இட் இஸ் த நியூ எபிடெமிக் அப்படின்னு. எபிடெமிக்னா என்ன, நிறைய டிசீஸ் வருது. ஸோ நியூ லைஃப் ஸ்டைல் எபிடெமிக், நம்ம வாழற வாழ்க்கையினால வரக்கூடிய பிரச்சனை, வாழ்வு முறைன்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னோம்னா லைஃப் ஸ்டைல். ஸோ இட்ஸ் predominantly a lifestyle disease தான் ஹார்ட் டிசீஸ். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஜெனட்டிக் இருக்கு, அப்புறம் டயபெட்டிஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம நிறைய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பேஸ்டா தான் இந்த டிசீசஸ் எல்லாம் வரும், ஹார்ட் டிசீஸ் பொறுத்தவரைக்கும். ஸோ இதுல நமக்கு யாருக்கெல்லாம் ரிஸ்க் இருக்கும், எல்லாருக்கும் எனக்கெல்லாம் ரிஸ்க் இருக்கா, ஹார்ட் டிசீஸ் வந்துருமா எனக்கு அப்படின்னு ஒரு சின்ன பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 40 வயசு தாண்டினாலே இந்த பயங்கள்லாம் வரத்தான் செய்யும் எல்லாருக்குமே. ஸோ ப்ரிடாமினா என்னெல்லாம் இருந்தா நமக்கு ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் டிசீஸ் இருந்ததுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும், டயபெட்டிஸ். இந்தியா டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். லைக் இட் ஆர் நாட், ஒரு 3 பேர்ல ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் அப்படிதான் இருக்கு இப்போதைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் மாற்ற முடியாது, எனக்கு பிடிக்கல அதனால நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்க வேண்டாம். பட் தென் அதுதான் ஃபேக்ட். ஸோ அதனால அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 1 in 3 இஸ் டயபெட்டிக் அப்படிங்கும்போது மெஜாரிட்டி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ டயபெட்டிஸ் ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர். மூணாவது பாத்தீங்கன்னா வெயிட், ஒபிசிட்டி. இது 3 தான் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஆன்சிலரின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையா இருக்கு கொலஸ்ட்ரால், ஃபேமிலியில ஹார்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மூணாவது மேடம் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல், அதாவது எக்ஸசைஸ், ஃபிட்னஸ், இதெல்லாம் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ரொம்ப நம்ம என்ன சாப்பிடுறோம், என்னெல்லாம் சாப்பிடுறோம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நம்மளா நிறைய நிறைய சோசியல் மீடியாலையும் இருக்கு, நிறைய நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறோம். பட் அதெல்லாம் நம்ம அப்ளை பண்றோமா தெரியல. அதுல நிறைய தப்பும் இருக்கு, நிறைய கரெக்டாகவும் சொல்றாங்க. பட் நமக்கு எது சூட் ஆகுது, நம்மளுடைய ட்ரெடிஷனல் ஃபுட்ல எதெல்லாம் ஹெல்தி, எது அன்ஹெல்தி, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போதும். அப்புறம் இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கு, ஃபாதர், மதர், தாத்தா, பாட்டி எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, எல்லாருக்குமே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு there is a chance that you may develop. வரணும்ன்ற கட்டாயம்லாம் கிடையாது. பட் இதெல்லாம் ஜெனட்டிக்கலி மீடியேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஹார்ட் டிசீஸும் ஜெனட்டிக்ஸ்னால வரலாம். யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இப்படி வரலாம் அப்படின்னு. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு, டிசீஸ் சொல்லியாச்சு, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லியாச்சு. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க. சரி, ஹார்ட் ஹெல்த்னா என்ன அப்படின்னா, ஹார்ட் ஹெல்த்னா என்ன, எல்லா வேல்யூஸும் கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு.
நீங்க ஒரு டாக்டர் போறீங்க, ஒரு பல்ஸ் ரேட் பாக்குறீங்க, பிபி பாக்குறீங்க, ஒரு கொலஸ்ட்ரால் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து கரெக்டா அந்த லிமிட்ஸ் உள்ளது. இதுதான் ஹார்ட் ஹெல்த். ஸோ இதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வராம இருக்கு. இதையும் மீறி வருதுன்னா தென் மேபி சம் ஜெனடிக் ப்ரொபென்சிட்டி பார்க்கும். ஸோ அது நம்ம கையில இல்லை. நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதான் பார்க்கணும். We need to be very meticulous about diet, exercise and plus நம்ம நார்மலா என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஏஜ், இப்போ இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் செக்அப்ஸ், இந்த பீரியாடிக்கா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னா இப்படி தேர் எல்ஐசி எவ்ரி இயர். எவ்ரி இயர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் தென் அது வந்து பாதி பேர் வந்து பண்ண மாட்டோம். அதான் சரி எதுக்கு போன வருஷம் தான் பண்ணுமே, எல்லாம் நல்லா தானே இருக்கு, இந்த வருஷம் வேண்டாம், இந்த வருஷம் விட்டுலாம் அப்படின்னு. பட் அது ஒரு மெத்தாடிக்கலா வந்து பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இட்ஸ் பெட்டர் டு நோ யர் நம்பர்ஸ். உங்களோட நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னோட வெயிட் இவ்வளோ, என்னோட பிஎம்ஐ இவ்வளோ, என்னுடைய சுகர் லெவல்ஸ் இவ்வளோ, என்னோட பிபி இவ்வளோ, இதெல்லாம் வந்து யூ ஷுட் நோ. டயபெட்டிக் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கட் ஆஃப்லாம் ஹெச்பிஏஒன்சின்னு சொல்லுவோம், ஒரு 3 மாசம் ஆவரேஜ் சுகர். இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களோட நம்பர்ஸ் யூ ஷுட் ரிமெம்பர். நீங்க ஒரு டாக்டர் போறீங்க, எனக்கு வந்து இப்போ லாஸ்ட் மந்த் இந்த ஹெச்பிஏஒன்சி இவ்வளோ இருந்தது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா it gives lot of information. So இந்த numbers, know your numbers ன்னு சொல்லி. So always know your numbers. உங்களோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ, உங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளோ, நீங்க நடந்தீங்கன்னா உங்க ஹார்ட் ரேட் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது, இதெல்லாம் நீங்க தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆல் எஜுகேட்டட் பீப்புள். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்பிங் இன் ப்ரிவென்டிங் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நம்பர்ஸ் தெரிஞ்சது. இதுல வேரியேஷன் இருக்கு. என் பிபி வந்து 120/80 இருந்தது 3 மாசத்துக்கு முன்னாடி, இப்போ பார்த்தா கொஞ்சம் கூட இருக்கிறாங்க அப்படின்னா தென் யூ கேன் சீக் மெடிக்கல் ஹெல்ப் உடனே. வேரியேஷன் இருந்ததுன்னா that's very important. So know your numbers. நம்பர்ஸ்ல என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, 1 பிளட் ப்ரெஷர், 2வது உங்க சுகர் வேல்யூஸ், 3வது கொலஸ்ட்ரால். இது 3 தான் ட்ரெடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். இது 3மே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் டயட் வந்து நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஹெல்த்தி டயட், அன்ஹெல்த்தி டயட் அப்படின்னு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், எது வேணா சாப்பிடுங்க. பட் தென் மாடரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டயட் சாப்பிட்டா, இந்த ஆயில் சாப்பிட்டா எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க எது யூஸ் பண்ணீங்கனாலும், எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கீங்க, எல்லாமே மாடரேஷன். பியாண்ட் அ சர்டன் ஏஜ். அதுக்காக வந்து 30 வயசு, அதாவது இந்த ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அண்டர்லைன் பெத்தாலஜின்னு ஒன்று. பெத்தாலஜினா இது ஏன் ஹார்ட் டிசீஸ் வருது அப்படின்னா, அந்த பெத்தாலஜி பேர் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவோம். அத்திரோஸ்க்ளீரோசிஸ்னா நம்மளுடைய ரத்த குழாய்கள், உடம்பு ஃபுல்லா ரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸ். இந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து பிளட் வெசலோட சுவர் வால் போயிட்டு இந்த ஃபேட் எல்லாம் டெபாசிட் ஆகும். அது பேர் தான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்செட் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா சைல்ட்ஹுட்லயே ஆரம்பிச்சு. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கோ அப்ப இருந்தே இது எல்லாமே பில்டப் ஆக ஆரம்பிச்சு. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 30 வயசுல 35 வயசுல இருந்து நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. people don't reach the hospital also. அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறி போச்சு. நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் வேற மாதிரி சாப்பிட்டுருந்தாங்க, நம்ம வேற மாதிரி சாப்பிட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம மாறணும். மேபி அதுக்காக நீங்க பழைய மாதிரி தாத்தா பாட்டி எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க, அதெல்லாம் சிட்டியில உட்காந்து சாப்பிட முடியும்னா அதெல்லாம் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். நமக்கு அவைலபிள் ஃபுட்டை வந்து எப்படி மாடரேட் பண்ணிட்டு சாப்பிட போறோம் அப்படிங்கிறத யோசிச்சு. அன்ஹெல்தி டயட் வந்து முடிஞ்சவரை அவாய்ட் பண்றது நல்லது. அன்ஹெல்தி டயட்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டீப் ஃப்ரைஸ், ரொம்ப எண்ணெயில போட்டு பொரிச்ச ஐட்டங்கள், எதுவாக இருந்தாலும் வெஜ்ஜா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. ஏதோ ஒன்ஸ் இந்த வயல் நீங்க போறீங்க, ஃபங்க்ஷன் இருக்கு, வீட்டுல இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, கோ அவுட், தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஈவன் ஹார்ட் பேஷண்டே கூட சாப்பிடலாம், எப்பயோ ஒரு டைம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இப்போ தினந்தோறும் வந்து நான் வந்து அப்பளம் வச்சுதான் சாப்பிடுவேன். இல்லை நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அப்பளம் இல்லாம என்னால சாப்பிட முடியாது, ஊறுகாய் இல்லாம சாப்பிட முடியாது, அப்புறம் நிறைய முறுக்கு, தட்டச்சீடை எல்லாம் கம்பல்சரி ஸ்நாக்ஸ் வேணும். அப்படி இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது. அப்புறம் ஹெல்தி ஈட்டிங், ஈட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈட் ஸ்மார்ட்னா என்னன்னா, நமக்கு அவைலபிளா இருக்கிற ஃபுட்ல இருக்கிறது ஹெல்தி ஃபுட். ஹோல் வீட் கிரெயின்ஸ், ஹோல் கிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நார்ச்சத்து சொல்லுவோம், ரா ஃபைபர் இன் டயட். ஸோ இதெல்லாம் பிளஸ் ஃப்ரூட்ஸ். அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ்
அது எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் தென் வாட் எவர் ஃப்ரூட்ஸ் ஆர் அவைலபிள் அதெல்லாம் கண்டிப்பா உங்களுடைய ஃபுட்ல ஆட் உங்களோட மீல்ல ஆட். இந்த ரா ஃபைபர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, நார்ச்சத்துன்னு சொல்லுவாங்க. நார்ச்சத்துன்றது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட், ரஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேமேன் டர்ம்ல ரஃபேஜ் சொல்லுவாங்க. ரஃபேஜ் வந்து ரெண்டு விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு வந்து உங்களுடைய கேலரிஸை வந்து கம்மி பண்ணும். நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறீங்க, நிறைய கீரை சாப்பிடுறீங்க அப்படின்னா கேலரி கம்மியாகும், வயிறு ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இட்ஸ் மச் மோர் ஹெல்தி. கொலானிக், இன்டெஸ்டைனல் ஹெல்த் எல்லாத்துக்குமே அது வந்து இந்த ரஃபேஜ் வில். அதனால மோர் ரஃபேஜ் இன் யுவர் டயட், மோர் ஹோல் கிரெயின்ஸ் இன் யுவர் டயட், லெஸ் ஆயில், முடிஞ்சவள அவாய்ட் டீப் ஃப்ரைட் ஸ்டஃப். இதெல்லாம் பண்ணோம்னா ஓரளவு ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்கோர்ஸ் இப்போ டயபெட்டிக் அப்படின்னா கைண்ட்லி அவாய்ட் சுகர், ஆடட் சுகர், இல்லைன்னா சுகர் போட்டிருக்கிற ட்ரிங்க்ஸ், இது எல்லாத்தையும் அவாய்ட். இன்னொன்று வந்து மேடம் சொன்ன மாதிரி மூவ் மோர், சிட் லெஸ். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் எக்ஸசைஸ். நம்மளோட லிமிட்ஸ்க்குள்ள எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு முட்டி வலி இருக்கு, என்னால எக்ஸசைஸ் தான் பண்ண முடியாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் டிவைஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால். இல்லை சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், முட்டி வலி ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு எது ஆக்சசிபிளா இருக்கோ சம் ஃபார்ம் ஆஃப் கார்டியோ எக்ஸசைஸ். கார்டியோ எக்ஸசைஸ்னா என்ன அப்படின்னா இந்த வாக்கிங் போறது, ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இதெல்லாம் வந்து கார்டியோ எக்ஸசைசஸ். இது ஒரு யூ ஷுட் மேக் இட் என்ன சொல்ற பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அப்படின்னா திஸ் வில் ஹெல்ப், டெஃபினெட்லி ஹெல்ப். பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்னா இப்போ நான் ஆஃபீஸ் போறோம் வரோம், அந்த மாதிரி இதுவும் ஒரு வேலையா வச்சுக்கணும். எனி டைம், இது இந்த மார்னிங், ஈவினிங், whenever you have time, please spend some time. எல்லா நாளும் வாக்கிங் போகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்க லீவ் விட்டுக்கலாம், 2 நாள் லீவ் விட்டுடலாம் வாரத்துக்கு. 5 days வாக்கிங் பண்ணா போதும். மொத்தமா ஒரு 150 நிமிஷம் வாரத்துக்கு பண்ணா போதும். ஒரு நாளைக்கு 30 minutes பண்ணா போதும். 5 days பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட். அதுதான் ரெக்கமெண்டட். ஓகே, ஃபார் ஆல் டயபெட்டிக்ஸ் அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் 150 minutes ஆஃப் ஏரோபிக் எக்ஸசைஸ், கார்டியோ எக்ஸசைசஸ், அது பண்ணாலே போதும். That helps in preventing diseases. Okay? And of course, I don't know how many of you are smokers and how many of you take alcohol, but please quit. எதுவாக இருந்தாலும் ஸ்மோக், ஆல்கஹால், both are detrimental to your health. ரெண்டுமே கண்டிப்பா விட்டுதான் ஆகணும். ஆல்கஹால் மாடரேஷன் டாக்டர் வந்து கொஞ்சமா குடிக்க சொல்லியிருக்காரு. none of the doctors will prescribe alcohol. So no alcohol, no smoking. கண்டிப்பா அது விட்டுதான் ஆகணும். அது ஏன்னா டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்மோக்கிங் அண்ட் ஹார்ட் டிசீஸ். இதெல்லாம் வந்து ப்ரூவன் ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் அவாய்டும் பண்ண முடியாது, இது வந்து மறுக்கவும் முடியாது யாரும். ஓகே, ஸோ நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால். நம்ம இன்னொரு பண்ணக்கூடிய பெரிய தப்பு வந்து ஸ்லீப் பேக். ஸோ யாரும் வந்து இப்போ இந்த டிவி, மீடியா, வாட்ஸ்அப், மொபைல், ஸோ இதெல்லாம் வந்துருக்குது. பிளஸ் நம்ம ஒர்க் ஹவர்ஸும் வந்து வி டோன்ட் பேலன்ஸ் இட். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து நம்மளோட தூக்கம் வந்து கம்மியாயிடும். வீட்டுல ப்ரெஷர் இருக்கு, ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் காலையில 4 மணிக்கு எழுந்திருக்க முடியும். ஸோ அதனால இந்த டைம் யூ ஸ்பெண்ட் ஃபார் ஸ்லீப் பிகம்ஸ் வெரி லோ. 4 hours 5 hours தான் தூங்குறோம். ஸோ விச் இஸ் நாட் ஸ்லீப் ஹெல்த் அப்படின்னு. ஸ்லீப் ஹெல்த், ஸ்லீப் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மினிமம் இப்போ ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கீங்க நீங்க அப்படின்னா 6 to 7 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஏன் தூங்கணும் அப்படின்னா யூ நீட் டு கிவ் ரெஸ்ட் டு யுவர் சிஸ்டம். ஓகே, ஸோ தூங்கலைன்னா எல்லாமே ஆக்டிவா தான் இருக்கும். சம்திங் கால்ட் சர்காடியன் ரிதம்னு ஒன்று. தூங்குறதுல எப்ப வேணா தூங்கலாம்னு இல்லை, நைட் டைத்துல தான் தூங்கும். நிறைய பேர் பகல்ல தூங்கிட்டு நான் நைட்லாம் முடிச்சுருக்கேன் அப்படின்னு. தட் இஸ் ஆல்சோ நாட் குட். ஏன்னா பிகாஸ் சில ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து இந்த ஏர்லி மார்னிங்ஸ்ல, மிட் நைட்ல எல்லாமே வரும். அந்த சர்காடியன் ரிதம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ டிஸ்டர்ப் பண்றதுனால அதனாலதான் நிறைய பாத்தீங்கன்னா இந்த நைட் ஷிப்ட்ஸ், பெர்மனண்டா நைட் ஷிப்ட்ஸ் பண்றவங்களுக்கெல்லாம் there are a lot of health issues. Not necessarily that heart problem, the blood pressure fluctuations இருக்கும். There are so many other issues. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஸ்லீப் ஹைஜீன் மாத்தினாலே நிறைய பேருக்கு டிசீஸே வராது அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரை டு கெட் இன் டு வெரி குட் ஸ்லீப் ரிதம். 10 மணிக்கு படுத்துறோம், காலையில் 6 மணிக்கு எழுறோம், 5 மணிக்கு எழுறோம். ஸோ 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் ஃபார் அவர் பாடி டு ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் சில ஒர்க் பிளேஸ் ஹேபிட்ஸ் கேன் ஹெல்ப். ஒர்க் பிளேஸ் ஹேபிட்ஸ்னா நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மள ஹெல்த்தியா எப்படி வச்சுக்கிறது. ஒண்ணு வந்து எல்ஐசி பெரிய பில்டிங் தான். ஸோ அதனால
நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், லிஃப்ட் இருக்கும். எத்தனை பேர் லிஃப்ட் யூஸ் பண்றீங்க, எத்தனை பேர் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றீங்க? எல்லாருமே லிஃப்ட் தானே? எல்லாரும் லிஃப்ட் தான். இப்போ முடிஞ்சவங்க ட்ரை டு யூஸ் ஸ்டெப்ஸ், ஜஸ்ட் ஸ்மால் திங்ஸ் which we can devise for ourselves. இல்ல நான் 2 மாடி நான் வந்து படி ஏறி போறேன், அதுக்கப்புறம் வேணா நான் that is how you devise yourself. அவ்வளவுதான். நமக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம தான் மாத்தி அப்படி பண்ணலாம். ஸோ ட்ரை டு யூஸ் ஸ்டேர்ஸ் wherever possible and try to walk to the nearest place rather than taking a two-wheeler and going. Try to walk to your nearest place. Street அந்த இப்போ இந்த what do you call நம்ம கிரானா ஷாப்னு சொல்லுவோம், கார்னர் கிரானா ஷாப்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ கிடையாது, எல்லாமே மால் வந்துருச்சு, ஸ்விக்கி வந்துருச்சு, இன்ஸ்டாமார்ட் வந்துருச்சு எல்லாமே இப்போ. ஸோ என்னன்னா அந்த மாதிரி நடந்து போய் வாங்கிட்டு வருது, அதெல்லாமே வந்து அந்த காலத்துல எல்லாமே இருக்குது. ஒரு காய்கறி வாங்குறேன்னா நான் இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வாங்கிட்டு இருக்கேன். So that was the healthy practices which our ancestors followed. தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து டியூ டு அவர் கம்பல்ஷன் பிளஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறினதுனால எல்லாமே வந்து ஸ்பீட் ஒண்ணு, அப்புறம் டெலிவர் அட் யுவர் ஹோம், அந்த மாதிரி மாறிட்டோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றலாம். நம்ம நாட் நெசசரி தட் நீங்க ஸ்விக்கில வாங்கி சாப்பிட வேண்டாம், இன்ஸ்டாமெண்ட்லாம் போட வேண்டாம் இல்லை, பட் முடிஞ்சோட கொஞ்சம் நடந்து போயிட்டு வரோம் அப்படின்னா பெட்டர். அப்புறம் இன்னொரு ஆபீஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும். You don't drink water at all. Okay, so நிறைய பேர் வந்து instead of drinking water, people drink some other drinks, ஏதாவது கூல் ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறது அந்த மாதிரி. ட்ரை டு, அதெல்லாமே எம்டி கேலரிஸ். நீங்க ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறீங்க எல்லாமே வந்து எம்டி கேலரிஸ், இட்ஸ் ஜஸ்ட் ஆட்ஸ் டு யுவர் கேலரிஸ். அதுக்கு பதிலாக ட்ரிங்க் மோர் வாட்டர் wherever possible. Replace all these drinks and empty calories with water. எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ வந்து எப்போ போய் நீங்க மெடிக்கல் ஹெல்ப் ரீச் பண்ணணும், ப்ரிவென்ஷன் சொல்லியாச்சு, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணா டிசீஸ் வராது. சரிப்பா, டிசீஸ் வந்துருச்சு, எப்போ போய் நம்ம பார்க்கணும், டாக்டர் போய் பார்க்கணுமா வேண்டாம்? ஸோ வார்னிங்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அது மட்டும் சொல்றேன். நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்றோம், 20 years I've been practicing cardiology. அந்த 20 வருஷம் கார்டியாலஜி ப்ராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க சிம்டம்ஸ். இது வந்து வேக் டிஸ்கம்ஃபர்ட் வந்து டாக்டர் ஒரு வாரமாவே இருக்கு, எனக்கு ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் நடக்கும்போது ஒரு அன்சியஸ் இருக்கும், நான் அதை கேஸ் நினைச்சு ஈனோ வாங்கி குடிச்சிருக்கேன், இல்லை சோடா வாங்கி குடிச்சேன், கோக் குடிச்சேன், இப்படிதான் நிறைய பேர் வர்றது. அது என்னன்னா அந்த ஒரு வாரம் கழிச்சு வந்து அந்த டிசீஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். தட் இஸ் when you land up in the emergency. இதுல என்னன்னா சேட் பார்ட் ஆஃப் இட் இஸ், இப்போ ஒரு 100 பேருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து 60 பேர் ஹாஸ்பிட்டல் வராங்க. they don't reach the hospital at all, இந்த மாதிரி டிலேனால. ஸோ அதனால மை அட்வைஸ் வில் பி, காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நெஞ்சு வலி, ஒரு டைட்டா இருக்கும் இந்த இடத்துல, ஷோல்டர் வலி, பின்னாடி முதுகு, காடை வலி, இதெல்லாம் அசோசியேட்டட் சிம்டம்ஸ் சொல்லுவோம். ஏன்னா ஹார்ட்ன்றது வந்து இங்கதான் இருக்கு, அதுக்கு சப்ளை பண்ற நர்வ்ஸ் தான் காடைக்கும் நெக்குக்கும் எல்லாம் சப்ளை. ஸோ அதனால இங்க வலிச்சதுன்னா இங்க எல்லாம் ரேடியேட் ஆகும். ஸோ தட் இஸ் அ வெரி டிபிக்கல் சிம்டம்ஸ். இங்க வலிக்கும் போது எனக்கு இடது கை வலிச்சல் வருது அப்படின்றது வெரி டிபிக்கல் டெக்ஸ்ட் புக் டிஸ்கிரிப்ஷன். அது வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது வரலாம், நடக்கும்போது வரலாம், இந்த படி ஏறும் போது வரலாம். அந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்த போது எனக்கு போயிடுது டாக்டர் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து இட் மே பி ரிலேட்டட். உடனே நீங்க வந்து டாக்டர் பார்த்தாலும் கார்டியாலஜிஸ்டோ இல்லை ஜென்ரல், உங்க ஜென்ரல் டாக்டர் முதல்ல போய் பாருங்க. ஃபேமிலி டாக்டர்ன்றாங்க இல்லையா, ஃபேமிலி பிசிஷியனை பார்த்து based on their advice you decide what's. So never ignore your symptoms. The typical symptoms வந்து ஒரு நெஞ்சு அழுத்தம், ஒரு படபடப்பு, அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கும் படபடப்பு, சும்மா உட்காந்துருக்கும் போது வேகமா ஹார்ட், நம்ம எல்லாருமே ஹார்ட் பீட் ஆகிட்டே தான் இருக்கு, பட் how many of us feel, யாருமே ஃபீல் பண்றது இல்லை. Once you start feeling that heartbeat, then there is something wrong. மூணாவது மூச்சு இருக்கு. நடக்கிறோம், இந்த நார்மல் ஆக்டிவிட்டிஸ், இப்போ நம்ம ஒரு பாத்ரூம் போயிட்டு வரோம், இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறோம், வாக்கிங் போறோம், இதெல்லாம் நம்ம ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல வந்து யூ டோன்ட் ஃபீல் பிரெத்லெஸ்னஸ், அதெல்லாம் எதுவுமே தெரியாது, மூச்சு நடக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது புதுசா ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு, இப்போ திடீர்னு வேர்த்துருக்கு டாக்டர், சும்மா உட்காந்துட்டே இருக்கேன் பயங்கரமா வேர்க்குது எனக்கு, அன்எக்ஸ்பிளைன்ட் ஸ்வெட்டிங், இதெல்லாம் ஒரு காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, பாதி நேரம் வந்து இங்க எரிச்சல் இருக்கு, கேஸ் ரொம்ப இருக்கு, இப்படிதான் இருக்கும் சிம்டம்ஸ். அந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி அதே மாதிரி வருது,
இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி ஒரு எரிச்சல் வந்து எஃபர்ட் ரிலேட்டட். அதாவது எஃபர்ட் ரிலேட்டட்னா அதை நடக்குறீங்க, ஸ்ட்ரெயின் பண்றீங்க, ஆஃபீஸ்ல பேசுறீங்க, கஸ்டமர்கிட்ட பேசுறீங்க, இல்ல பாஸ் கிட்ட ஏதாவது சட்டை போடுறீங்க, அந்த மாதிரி டைப்ல ஒரு அன்சினஸ் வருதுன்னா கண்டிப்பா இட்ஸ் அ காஸ் ஃபார் கன்சர்ன். அதனால சீக் மெடிக்கல் ஹெல்ப். ஓகே. ஸோ இது வந்து இந்த சிம்டம்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ரொம்ப நல்லது. இப்போ வந்து மாடிஃபை, இன்னொன்று வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுங்க. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 2 டைப் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர். ஒன்று வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மாடிஃபையபிள் அப்படின்னா நம்மளால மாற்ற முடியும். நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அது நம்ம கையில கிடையாது. இந்த நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து வயசை குறைக்க முடியாது. வயசு ஏற ஏற நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் திங் இஸ் யுவர் ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல், தட் cannot be changed. இன்னும் வந்து there is always a propensity for மேல் அப்படின்னாலே வந்து பாசிபிலிட்டி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து தே ஆர் லிட்டில் ப்ரொடெக்டட் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ். அது ஒரு பர்டிகுலர் ஏஜ் மெனோபாஸ் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். அது வந்து மேல் ஃபீமேல் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ். இது மூணுமே வந்து நம்ம கையில கிடையாது. யூ கேனாட் சேஞ்ச் ஆர் யூ கேனாட் மாடிஃபை. அப்ப மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, அதுதான் நம்ம சொல்றோம். ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். வெயிட் இருந்தா வெயிட் ஜாஸ்தியா இருந்தா வெயிட் குறைங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருந்தா இன்க்ரீஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. மற்ற ரிஸ்க் ஃபேக்டர் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் வச்சு. இதெல்லாம் வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது ஏதாவது டெஸ்டிஸ் இருந்தா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஹெல்த் செக்அப் ரெகுலரா பண்ணிடுறாங்க. என்னன்னா இதுல நான் வந்து நல்லா தான் இருக்கேன், ஹெல்த் செக்அப் பண்ணும் போது எனக்கு ட்ரெட்மில்ல வேரியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அப்படின்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்க கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இதுல சின்ன வேரியேஷன் இருக்கு, இதுக்கு மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா பண்ணிக்கிறது நல்லது. பண்ணியும் ஒன்றும் இல்லைன்னா நல்லது. பண்ணாம விட்டுட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் கோயிங் டு ரிமைன் வித் யூ த்ரூஅவுட் யுவர் லைஃப். அதனாலதான் சொல்றோம் preventing a heart disease is always better than having a heart disease and then getting it treated. ஏன்னா எப்படி வந்தாலும் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா there will be some mild issue பெர்மனண்டா இருக்குதான் போகும். ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு, இப்போ வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கோட வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு, செட்டு போட்டாரு டாக்டர், என்ன பைபாஸ் பண்ணிட்டாரு, எனக்கு திரும்ப பிரச்சனையே வராது அப்படிலாம் யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ தியரிட்டிக்கலி இதெல்லாம் வந்து மறுபடியும் வரதுக்கு வாய்ப்புகள். வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த டாக்குடைய அவுட்கம். சரிங்களா? ஸோ அதனால ப்ரிவென்டபிள் ப்ராப்ளம் வந்து ப்ரிவென்ட் பண்ணி தான் ஆகணும். பேசிக் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஹார்ட் பொறுத்தவரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இசிஜி, எக்கோ, உங்களால ஆக்டிவா பண்ண முடியும்னு ஒரு ட்ரீட்மெண்ட் டெஸ்ட். இது பேசிக் டெஸ்ட். அப்புறம் பிளட் டெஸ்ட், அப்போ சுகர் லெவல், கொலஸ்ட்ரால், இதை மட்டும் பண்ணுங்க. இது வந்து ஒரு டீனா வந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருந்ததுன்னா ஒரு அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு 2 இயர்ஸ் ஒரு தடவை 3 இயர்ஸ் ஒரு தடவை பண்ணிக்கிறது தப்பு. ஸோ சிம்பிளா சொன்னோம்னா மூவ் மோர், நிறைய நடங்க, வாக்கிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ட்ரெக்கிங்கும் போங்க. ஈட் ஸ்மார்ட். ஈட் ஸ்மார்ட்னா என்ன, நான் சொன்ன மாதிரி நிறைய ரஃபேஜ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன்ல வந்து கொஞ்சம் முடிஞ்சவரை ரெட் மீட் அவாய்ட் பண்ணுங்க. ஆயிலி ஃபேட்டி ஃபுட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சுகர் இருந்தால் சுகர் நல்லா கண்ட்ரோல்ல வச்சு. எப்பவுமே வந்து உங்களுடைய நம்பர்ஸ், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட்டு, இது எனக்கு வந்து ஹார்ட் ரேட் எப்பவுமே ஒரு 80s இருக்கும். சடனா பாத்தீங்கன்னா ஒரு 100, 120 காட்டும். ஏன்னா எல்லாருக்குமே ஆப்ஸ் இருக்கு, ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கோம், ஃபோன் வச்சிருக்கோம், ஃபோன்ல வந்து ட்ராக் பண்றோம், நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். பட் இதெல்லாம் சிம்பிள் வார்னிங்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வி ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். அதனால ஆல்வேஸ் நோ யுவர் நம்பர்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி ஹிஸ்டரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, இல்லை இப்போ ஏர்லி ஹார்ட் டிசீஸ் இந்த ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா சின்ன வயசுல ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்மளும் வந்து பீரியாடிக்கல் ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணுவோம். ஓகே, ஸோ I think I'll end my talk here. If at all people have any questions, I'm willing to answer. Thank you.